வணக்கம் மீனாட்சி. வணக்கம். எல்லாம் மீனாட்சி சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து 3000 பாட்டு தமிழ் பாட்டு வாசிப்பேன். அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா. மெதுவா ஒரு காதல் பாட்டு, அதெல்லாம் நான் ஒரிஜினல் ரெக்கார்டிங்கில் நான் ப்ளே பண்ணது. சின்ன வயதுலேருந்து ஒரு மியூசிக்கில் யாழ்ப்பாணம் வந்து ரொம்ப எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் எனக்கு. சுமார் 1500 படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐயையோ வாடி புள்ள ஆள் இல்ல வீட்டுக்குள்ள வச்சுக்க என்ன வாழ. ரொம்ப வெல்கமிங்காக இருக்கீங்க நீங்கள் எல்லாம். நாளைய தினம் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் நடக்கிற இசை நிகழ்வுக்காக சாய்ச்சரன் மீனாட்சி யாழ்ப்பாணம் பெலாலி சர்வதேச விமான நிலையத்தினூடாக தற்சமயம் வந்து கொண்டிருக்கிறது தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம். எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? சூப்பராக இருக்கு. இப்போதான் லேண்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். நம்ம என்ன நிகழ்வுக்காண்டி ரெண்டு பேரும் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க? அதான் ரொம்ப இசைச்சாரல்னு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செர்ட் ஒன்று நடக்குது நாளைக்கு. நிறைய இங்கே இருக்கிற மக்களும் நிறைய பேர் வந்து பாட போகிறாங்க. நிறைய கலைஞர்களோடு சேர்ந்து பாட போகிறோம், வாசிக்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். அண்டு யாழ்ப்பாணம் வந்து ரொம்ப எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் எனக்கு. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி வரேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஈஸியாக ஒரு 5-6 வருஷம் மேலே இருக்கும் நான் வந்து. ஸோ பல வருஷம் கழிச்சு வர்றதுனால ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. அண்டு ரொம்ப இங்கே இருக்கிற இசை பிரியர்களும் இசை ரசிகர்களும் எப்படி இருப்பாங்கங்கிறது நிறைய தடவை பார்த்து அனுபவித்து ரசித்து அந்த மாதிரி ஆடியன்ஸை எதிர்பார்த்து பல ஊருக்கு சுற்றிட்டு திருப்பி அதே தாய் நாட்டுக்கு வரா மாதிரி தாய் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ ஹோப் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து நாளைக்கு இசை நிகழ்ச்சியை சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ see you all there. எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. நிறைய உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாம் காத்துட்ருக்கு உங்களுக்காக. மற்றது நீங்கள் திரைப்படங்களில் பாடின பாடல்கள் எல்லாம் நாளைக்கு எதிர்பார்க்கலாமா உங்கள்கிட்டேருந்து? 2 பாட்டு 3-4 பாட்டு இருக்குது. பட்டு டைமை பொறுத்து எதெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரி, நீண்ட நாளை பிறகு ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் வந்திருக்கான்னு சொன்னீங்களானே. இந்த காணொலியை பார்க்குறவங்க யாழ்ப்பாண மக்களுக்காண்டி நாளைக்கு இந்த பாடல்களை பார்த்துட்டு தான் நாளைக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு எங்களோட மக்கள் விரும்பினோம். ஸோ அதால் ஐயையோ வாடி புள்ளன்ற பாடலில் வந்து ஒரு வரிகள் எங்களோட மக்களுக்காக படிக்கலாம். தாராளமாக பாடலாமே. ஐயையோ வாடி புள்ள ஆள் இல்ல வீட்டுக்குள்ள, ஐயையோ வாடி புள்ள ஆள் இல்ல வீட்டுக்குள்ள வச்சுக்க என்ன வாழ, வழுக்காத பாசி போல டங் டங் டிக டிக டங் டங். தேங்க்யூ, நன்றி. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கும், நாளைக்கு வந்து பார்ப்போம். தேங்க்யூ அண்ணா. மீனாட்சிகிட்ட ஒரு சில வார்த்தை. வணக்கம் மீனாட்சி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓ சூப்பராக இருக்கேன். நான் நினைக்கிறேன் 1 மாதத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் பெறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஏப்ரல் அந்த டைமில் லாஸ்ட்டாக வந்தேன். இப்போ செகண்ட் டைம் திருப்பி வந்திருக்கேன். எதிர்பார்த்துனீங்களா? இல்லை, ஆக்சுவலி இவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் இங்கே வருவேன்னு எதிர்பார்க்கல. பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இங்கே எப்போவுமே இங்கே வரும்போது எல்லாம் ரொம்ப வெல்கமிங்காக இருக்கீங்க நீங்கள் எல்லாரும். ஸோ அதனால் இங்கே வர்றது எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல். சூப்பர் சிங்கர் மேடையில் பாடின பாடல்கள், சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாம் நாளைக்கு எதிர்பார்க்கலாமா உங்கள்கிட்ட? கண்டிப்பாக, அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் ஆக்சுவலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொஞ்சம் கேட்டு லிஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே சேர்த்து தான் ஒரு சூப்பரான ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் எந்த இடத்துல நிகழ்வு நடக்க போகுது? எத்தனை மணி நடக்க போகுது? ஆவரங்கால் சிவசக்தி மண்டபத்தில் ஈவினிங் 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஷோ. சரி, யாழ்ப்பாணம் நீங்கள் வந்திருக்கிறீங்களானே, சரணண்ணா பாடின மாதிரி ஒரு வரிகள் எங்கட மக்களுக்காக தான் பாடலாமே. அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா, ஐயோடி ஐயோடி மயங்கி மடியில் பூக்கவா, எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா, இழந்ததை மீட்கவா, ஓ இரவலும் கேட்கவா. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. நாளைய தினம் பிரம்மாண்டமாக நடக்கிற இசை நிகழ்வுக்கு இந்தியாவிலேருந்து 2 இசைக்கலைஞர்கள் வந்திருக்கணும். இதில் பார்க்குற இந்த அண்ணா தான் வந்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைப்பு செய்து வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த யாழ்ப்பாணம் ஆவரங்காலில் செய்ய போயினோம். இதில் நிற்கிற 2 கலைஞர்களும் தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கணும். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். யாழ்ப்பாணம் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இப்போ நீங்கள் வந்து பல இசையமைப்பாளர்களோட கீபோர்ட்
பணி புரிஞ்சிருக்கிறீங்க அறிஞ்சு நாங்கள். ஆமாம். என்ன மாதிரி அந்த அனுபவத்தை சொல்லுவீங்களா? தேவா சாருக்கு மெயினாக வாசிச்சுட்டு இருந்தேன். இங்கே கொலம்போ நிகழ்ச்சி நடந்ததில் இப்போ சமீப காலத்தில் அதை நான் தான் வாசித்தேன். ஃப்ரான்ஸ் ஷோலாம் நான் தான் வாசித்தேன். விஜய் ஆண்டனி சாருக்கு நிறைய ஷோ வாசிச்சிருக்கேன். ஸ்ரீகாந்த் தேவா சாருக்குலாம் வாசிச்சுட்டு இருக்கேன் ஊரில் அங்கே எல்லாருக்கும். அதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக கீபோர்டு வாசிச்சுட்ருக்கேன். அப்போ என்ன மாதிரி எல்லா பாடல்களும் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்களா? ஒரு 3000 பாட்டு தமிழ் பாட்டு வாசிப்பேன். ஒரு 700-800 பாட்டு ஹிந்தி பாட்டு வாசிப்பேன். ஒரு 200 தெலுங்கு பாட்டு வாசிப்பேன். ஒரு 200 மலையாள பாட்டு வாசிப்பேன். சூப்பர், வாழ்த்துக்கள். இவ்வளவு காலம் வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இசைக்கலைஞர்களுடைய இசை நிகழ்ச்சியை தான் நாங்கள் பெரும்பாலும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு கொஞ்சம் நாளைக்கு நடக்க போகிற ஆவரங்கால நடக்க போகிற இசை நிகழ்ச்சி வந்து முற்றிலும் மாறுபட்ட இசை நிகழ்ச்சியாக இருக்குமென்னு நினைக்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்தியாவிலே இருந்த கலைஞர்கள், மற்றது பிரித்தானியாவிலே இருந்த கலைஞர்கள், அதுவும் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து எல்லா கலைஞர்களும் ஒன்று சேர்த்து RSK பேண்டு ஊடாக வந்து இந்த இசை நிகழ்ச்சி நடக்க போது சந்தோஷம் பண்ண அவங்கள பார்த்தது. மற்றது சாருடைய ஒரு சில வார்த்தைகள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சுகம்? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஜேஃபனா பார்க்குறது. இது 3வது தடவை நான் ஜேஃபனா வரேன். நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுங்க? நான் ஃப்ளூட் ப்ளே பண்ணுவேன். தேவா சாருக்கு உலகத்தெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டோம். உலகமெல்லாம் ஷோ பண்ணியாச்சு. வாழ்த்துக்கள். தேவா சாருக்கு ஏற்கனவே வந்திருக்கோம். கங்கை அம்மன் SP பாலசூர் அந்த ஷோக்கு வந்திருக்கேன் இங்கே. நான் நிறைய பிரயாணம் பண்ணியிருக்கேன். இசை நிகழ்ச்சியில் பாடல்களை தாண்டியும் கூட ஃப்ளூட்டில் ஏதாச்சும் பாடல்கள் தனியாக கேட்கலாமா? ஆல்மோஸ்ட் எல்லா பாடல்களையும் ஃப்ளூட் இல்லாத பாடல் கிடையாது. எல்லா பாடல்லையும் ஃப்ளூட் இருக்கும். அது ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கும். நான் ஆக்சுவலியாக நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க மெதுவா ஒரு காதல் பாட்டு. அதெல்லாம் நான் ஒரிஜினல் ரெக்கார்டிங்கில் நான் ப்ளே பண்ணது. நீங்கள் சந்திரபோஸ் சாருக்கு மெதுவா காதல் அந்த பாடல் நான் வாசிச்சது ரெக்கார்டிங்லே. சிகரம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைப்பில் நான் வாசிச்சிருக்கேன் எல்லா பாடல்களும். மண்ணும் கொண்ட வெண்ணிலவே எல்லா பாடலும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். நான் சுமார் 1500 படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 12 பாஷைகள். வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ இப்படியான ஒரு கலைஞர்களை யாழ்ப்பாண மண்ணுக்கு வந்து ப்ரோக்ராம் செய்கிறது எங்களோட மக்கள்லாம் பெருமைப்படணும். தொடர்ச்சியாக நீங்கள் இப்படியான இசை நிகழ்வுகள் வரணும்ன்றது எங்களோட ஆசை. தேங்க்யூ. நன்றி. ரொம்ப நன்றி. சந்தோஷம். நாளைக்கு அந்த ப்ரோக்ராமில் சந்திப்போம். நாளைக்கு தூள் கலப்பிடுவோம். நாளைக்கு பாருங்க. அண்ணாட்ட ஒரு சில வார்த்தைகள். வணக்கம் அண்ணா. வணக்கம். இவ்வளவு கலைஞர்களையும் ஒருங்கமைச்சு ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்வு செய்யணும்னு உங்களுக்கு நான் அந்த ஆர்வம் ஆசை வந்தது? எனக்கு வந்து சின்ன வயதுலேருந்து ஒரு மியூசிக்கில் ஒரு வெறின்னு சொல்லலாம். லண்டனில் வந்து நான் வந்து கீபோர்ட் டீச் பண்ணி கொண்டிருக்கேன். ஈவெண்ட் எல்லாம் செய்கிறேன் நான். அப்போ எங்கள்ட ஊரில் அது எங்கள்ட மண்ணில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து 3 நாட்டு கலைஞர்களையும் சேர்த்து செய்யணுமென்ற ஆசை ஒன்று இருந்தது. அதே போல் நான் ஒரு அகாடமி ஒன்று ஆவரங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜை வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸை கொடுக்குற ஒரு நோக்கத்துடனும் மற்றது இந்த இசையல் மீது உள்ள ஆர்வத்தில் 3 நாடும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான இசை நிகழ்ச்சியை கொடுக்கணும். என்ன கூடுதலாக இந்த இலங்கையில் நடக்கிற ப்ரோக்ராமில் வந்து அவுட்டோரில் நடந்து கொண்டு இருக்குது, கோயில் திருவிழாக்கள் அப்படியான விஷயங்கள். ஆனால் இது வந்து முற்றிலுமே வந்து மாறுபட்ட இருக்கும். வேண்டாம் இன்டோரில் வேறு ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். என்ன சொன்னால் அவுட்டோர் ஒரு வித்தியாசமான வேயில் இருக்கும், இன்டோர் வித்தியாசமான வேயில் இருக்கும். அப்போ எல்லாரும் வந்து இதில் சப்போர்ட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ எத்தனை மணிக்கு? இது வந்து 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து லிமிட்டட் சீட் ஒன்லி. ஏன்னா ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது, கோல் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. ஒன்லி லிமிட்டட் பீப்புளை மட்டும்தான் இதுக்குள்ள அலோவ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு தேவையான டிக்கெட்டுகள் நீங்கள் உங்களுக்கு இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னு சொன்னால் டிக்கெட்டுகளை வந்து எளியாக எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஆன்லைன்லேயும் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய இணையதளம் RSK Eventix என்று சொல்லி RSKEventix.com அந்த ஆன்லைன்லேயும் வந்து இந்த டிக்கெட்டுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நுழைவாயிலும் பெற்றுக்கொள்ளலாம். நுழைவாயில் சீட் அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும் நுழைவாயில் பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எளியாக நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சந்தோஷம் அண்ணா.